வணக்கம். உடல் இளைக்கிறதுக்காக ரெமெடி தேடுறவங்களை போலவே உடல் பருமன் ஆகிறதுக்கும் ஏதாவது ரெமெடி இருந்தா சொல்லுங்க. என்ன சாப்பிட்டாலும் வெயிட் அதிகமாகவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு எடையை அதிகப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம். கருப்பு எள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இளைத்தவனுக்கு எல்லை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா எள் உடல் எடையை அதிகப்படுத்துறதுல ரொம்ப நல்லா செயல்படக்கூடிய ஒண்ணு. இந்த எள் 50 கிராம், தோல் எடுக்காத கருப்பு எள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட வேர்க்கடலை 50 கிராம், பூசணி விதை 50 கிராம், இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். உளுந்து நீங்க தோசைக்கு இட்லிக்கு போடுற உளுந்து பருப்பு 50 கிராம், பாதாம் 50 கிராம். இந்த 4ஐயும் தனித்தனியா வறுத்து அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, சூடா இருக்கும்போது அரைக்காதீங்க, ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இப்போ இந்த சொன்ன பொருட்கள்ல அதிக அளவு புரதச்சத்து, கொழுப்பு சத்து இருக்கு. இந்த கொழுப்பு சத்து பாத்தீங்கன்னா HDL கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற நல்ல கொழுப்பு இதுல அதிகமா இருக்கு. இந்த புரதமும் கொழுப்பும் உங்க உடல் எடையை ரொம்ப வேகமா ஃபாஸ்டா ஒரு 20 நாளுக்குள்ள அதிகப்படுத்திடும். இதை எப்படி பண்ணணும்னா, 1 ஸ்பூன் இந்த பொடி அரைச்சு வச்சதை எடுத்துக்கோங்க. அது கூட அதை பால்ல போட்டு கலந்துட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பனை வெல்லமோ இல்ல வெல்லமோ சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. முந்திரி பழங்களோ இல்ல பேரிச்சம்பழங்களோ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு இந்த பால்ல போட்டு தினமும் 3 டைம்ஸ் குடிக்கணும். 3 வேளைனா காலை, மதியம், ஈவினிங்கோ இல்ல காலை, ஈவினிங், நைட்ல ஒரு டைம், அந்த மாதிரி 3 டைம்ஸ் குடிக்கணும். இல்ல இந்த பால், ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது, ஸோ பால்ல போட்டு குடிக்க இஷ்டம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, இதோட நெய் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்துட்டு 1 ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டுறலாம். இதை 15ல இருந்து 20 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும். உடல் சதை பிடிக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வேண்டிய அளவு வெயிட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா இதை ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா இன்னும் வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிரும். ஸ்லோவா நீங்க சடனா ஸ்டாப் பண்ணாம ஸ்லோவா ஒரு நாள் 3 டைம்ஸ் எடுத்துட்டு இருந்ததை 2 ஸ்பூனா பண்ணுங்க. அப்புறம் 1 ஸ்பூனா பண்ணிட்டு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அப்படி பண்ணி ஒரு 1 வீக்ல உங்களுக்கு வேண்டிய வெயிட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோவா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிருங்க. இது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமன் மட்டும் இல்லாம இது ஆண் மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கான இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லப்படுற ஆண் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கும் இந்த நல்ல மருந்துன்னு சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. ட்ரை பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய அழகு ஆரோக்கிய தகவலுக்கு சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.